தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர் பிறந்தார்னா என்னன்னா, பிறந்ததுனாலதான் இந்த பாவத்திலிருந்து நம்மளை போக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை போக்குறதுக்கு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு இந்த உலகத்துல யாராலையும் எந்த விலையேற பெற்ற காரியங்கள்னாலே முடியாது. ஒன்னே ஒண்ணு, அவருடைய நாமம் மட்டும்தான் நம்மை பாவங்கள்ல இருந்து விடுதலை ஆக்க முடியும். எவ்வளோ பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா. பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்தாரே. சொல்லு, நன்றி ஏசப்பா. இயேசு என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஓ ராபா ஷபா ராபா. தூதர்கள் சொல்றாங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ரட்சகர், விடுவிக்கிறவர். ஒருவேளை நிறைய காரியங்களை விடுதலைக்காக, நிறைய காரியங்களை மீட்புக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு நல்ல செய்தி, உங்களுக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவரை விசுவாசிப்போம். எனக்காக அவர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் ரட்சகர் ஓ ராபா கதராவின் உள்ளத்துல பிறந்திருக்கிறார். இன்னும் அநேகருக்குள்ள இந்த பிறப்பின் சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக, அநேகர் அந்த பிறப்பின் சந்தோஷத்துக்குள்ளே வந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ரட்சணியத்தை காணத்தக்கதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார் 7ஆம் அதிகாரத்திலே, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பதியாகி, அவருக்கு பேர் என்னன்றது முதற்கொண்டு இம்மானுவேல் என்று அதுதான் நிறைவேறினது. மத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி தேவனால் ஏவப்பட்டு உரைத்தபடி எல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. இம்மானுவேலன், அவர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, எங்களோடு இருக்கிற இம்மானுவேலனே. சொல்லுங்க, எங்களோடு இருக்கிறவரே, சபையாரோடு இருக்கிறவர், பிள்ளைகளோடு, சந்ததியோடு, உங்க வேலை காரியங்களோடு, உடைய பிரயாசங்களோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் வந்தவர் இம்மானுவேலன். தேவன் நம்மோடு இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம், தேவன் நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்தவர், சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினவர். ஓராபா ஷபரபரபா கதரரபா ஓலாரபரபா ஷபரபரபா. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, சபையாருக்கு விரோதமாக, ஊழியருக்கு விரோதமாக, நம்முடைய நல்வாழ்வுக்கு விரோதமாக, மீட்புக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. பிசாசுடைய தலையை நசுக்கும்படியாக, பிசாசுடைய தலையை நசுக்கும்படியாக ஸ்திரீயின் வித்தாக ஹல்லேலூயா அவர் பிறந்தார். சொல்லுங்க, எனக்காக பிறந்தார். ஹல்லேலூயா. நான் வாழ்வடையும்படியாக. ஓராபா ஷபரபரபரபா ஓரிகதரபரபா. இந்த உணர்வோடு, சிந்தையோடு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க ஹல்லேலூயா சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின இந்த ரட்சணியத்தை கண்கள் கண்டது. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின இந்த ரட்சணியம். ஓராபா ஷபரபரபா ஓராபா கதரபா. நன்றி செலுத்துவோமா. எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த நன்மைக்காக நன்றி அப்பா. நன்றி. உடைய ரட்சணியத்தை காண என் கண்கள் திறக்கப்படுவதாக. சொல்லுங்க, உடைய ரட்சணியத்தை காண என் கண்களை திறந்துருலுங்கப்பா. ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த குமாரன், அவரை நீங்க இருதயத்துல விசுவாசிக்கும் போது, அவருக்கு அர்ப்பணிக்கும் போது, அவரை சொந்த ரட்சகராக இதுவரை ஏற்றுக்கொள்ளலாம். இவர்தான் என் ரட்சகர், இவர்தான் என் ஆண்டவர், இவர்தான் என் தேவன், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சிமியோன் தேவாவியினால் ஏவுதலினாலே ஆலயத்துல வந்து ரட்சகரை கரங்கள்ல ஏந்தி கொண்டு ஸ்தோத்தரித்து துதித்து, அதுபோல நாமும் ரட்சகரை ஏந்தி ரட்சகரை ஸ்தோத்தரிக்க, ரட்சகரை துதிக்கத்தக்கதாக ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. அவரை புகழத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. அதுவரைக்கும் அந்த சிமியோனுக்கு சமாதானமே இல்லை. இப்பொழுது இரட்சகரை கண்கள்ல பார்த்ததுக்கு அப்புறம் அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஒருவேளை உங்களுக்கு சமாதானம் வேணுமா, சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வேணுமா, உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணுமா, இரட்சகரை ஏந்துங்க. ஏந்துறதுனா எப்படி? அவரை உயர்த்தி ஸ்தோத்திரிங்க, அவரை புகழ்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்ப்போம். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்காக நிறைவேற்றி இருப்பார். அதை நினைத்து ஸ்தோத்திரிங்க. சூழ்நிலைகள்ல பிசாசு காட்டின தடைகள் பெரிய மலை போல சூழ்நிலைகளை எண்ணி அதல்ல, கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற பெரிய நன்மைகளை, நிறைவேற்றின நன்மைகளை, நிறைவேற பண்ண போற நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரிங்க. அதுதான் ஏந்துறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஏந்துறது. அன்றைக்கு இந்த சிமியோன் இந்த உன்னதமான குமாரனை இரட்சகரை ஏந்தி ஸ்தோத்தரித்து துதித்து, அதுபோல நாம் இரட்சகரை ஏந்தி துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த சமாதானம் பெருகத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் பார்க்கிறோம், அவங்க 84 வயது, 84 வயதானாலும் ஆலயத்துக்கு வர்றது அவங்க நிறுத்தல. 84 வயதானாலும் அவங்க தேவாலயத்தை விட்டு நீங்காமல், சொல்லுங்க, தேவாலயத்தை விட்டு அவங்க நீங்காமல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி துதித்து அநேகருக்கு கிறிஸ்துவை குறித்து அவங்க விவரித்து சொன்னாங்க. இரட்சகரை பத்தி எடுத்து சொன்னாங்க, புகழ்ந்து பேசினாங்க. அதுபோல நம்மளும் ஆண்டவர் சமூகத்திலே தேவாலயத்திலே வந்து தேவாலயத்தை விட்டு நீங்காமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, முடிந்தாலும் உபவாசம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஓராபா ஷபா ரபா லரபா பாபா, ஓராபா கதர ரபா பாபா பாபா. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். நினைச்சு பாப்போமா, இந்த ஆண்டு எத்தனை வேலையில ஆண்டவர் நம்மளை அவர் கிருபையால நடத்தினாரு, நம்மளை சுமந்து வந்தாரு. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். எங்களுக்கு தந்தையாக இருந்தார் இந்த ஆண்டு முழு. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, ஆண்டு முழுவதும் கொண்டு வந்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். சொல்லுவோமா, இதுவரை நடத்தினீர். அவர் தான் உங்களை நடத்தி குடும்பத்தை நடத்தி வந்தார், இனியும் நடத்துவார். யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். சொல்லுங்களேன், யெகோவாயிரே, யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் சந்திப்பீர். தேவையெல்லாம் சந்திக்கப்பட யெகோவாயிரே, யெகோவாயிரே என் தேவையாவும் சந்திப்பீர். வனாந்திரமான காரியங்கள், வழியே இல்லாத
வருடத்துல இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வழி உண்டாக்கினவர், வறண்ட நிலத்தில் நீர் உண்டாக்கினவர், வல்லவர், சர்வ வல்லவர். பார்த்துக்கொள்ளீரே யெகோவாயிரே, யெகோவாயிரே. என் தேவையாவும் நீ சந்திப்பீ. சொல்லுங்களேன், என் தேவையாவும் நீ சந்திப்பீ. சொல்லும் போதே உங்க தேவைகளை சந்திப்பீ. என்ன தேவைக்காக காத்திருக்கீங்க? யெகோவாயிரே நீங்க சொல்லி ஸ்தோத்தரித்து துதித்து புகழ்றப்ப, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ. நீங்க சொல்லுங்களேன் விசுவாசத்தோடு, யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ. நீங்க சொல்லுங்களேன், யெகோவாயிரே என் தேவையாவும் நீ சந்திப்பீ. 2025 சந்திப்பீ. இதுவரை சந்தித்தவர், இதுவரை தந்தையை போல சுமந்தவர். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. வனாந்திரத்தில் வலிகளை உண்டாக்கினீ, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீ. வனாந்திரத்தில் வலிகளை உண்டாக்கினீ. சொல்லுங்களே, வறண்ட நிலத்தில் நீரூற்றை காட்டினீ. வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. வல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லவரே, என் வாழ்வில் என்றும் போதுமானவரே. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவே. யெகோவாயிரே பார்த்துக்கொள்ளீ, யெகோவாயிரே பார்த்துக்கொள்ளீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை சுமந்து வந்தவரே, இங்க சுமந்து வந்த தெய்வமே, எங்கள் தந்தை நீரே. ஹல்லேலூயா. வல்லவர் நீரே, சர்வ வல்லவர் நீரே. எங்களால நடக்க முடியாத பகுதியிலே எங்களை சுமந்தீரே, எங்கள் குடும்பத்தை சுமந்தீரே. ஹல்லேலூயா. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. வல்லவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பாலா ராபா ஷாண்டா ராபா ராபா. அதை துதித்து ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை சுமந்தல்லனா, சுமந்து நடத்தி வரலனா இதுவரை நடந்து வந்திருக்க முடியாதுப்பா. நீங்க தான் எங்களை சுமந்தீங்க. கரடான பாதைகள், கோலனால பாதைகள், இருளான பாதைகள், நடக்கவே முடியலன்னு சொல்ற பகுதியில் எங்களை சுமந்தீரே. எங்களை சுமந்து வந்த என் தெய்வமே, எங்கள் இரட்சகரே, சொல்லுங்கள் எங்கள் இரட்சகரே. இனியும் சுமப்பாரா, இனியும் சுமப்பாரு. அவரை நம்பலாம். ஓரே ஸ்தோத்தரித்து அந்த அண்ணாலை போல தேவாலயத்தை விட்டு நீங்காமல் 84 வயதிலையும் அவங்க தீர்க்கதரிசியாக தெய்வ காரியங்களை குறித்து பிறருக்கும் சொல்லுகிறவர்களாக, வாசித்து ஜெபிக்கிறவர்களாக, நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே துதிப்போமா எல்லாரும்? ஹல்லேலூயா. தூதர்கள் துதித்தாங்க, சிமியோன் துதித்து ஸ்தோத்தரித்தாரு. ஓ, அண்ணாள் துதித்து ஸ்தோத்தரித்தாங்க, மேய்ப்பர்கள் துதித்தாங்க, எல்லாரும் துதித்தாங்க. நாமும் துதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதிப்போமா? ஆராதிக்கிறப்பே விடுதலை உண்டாகட்டப்பா. ஆராதிக்க போறப்பே ஆண்டவரே உங்க வல்லமை ஒவ்வொருவரை மேல இறங்கட்டப்பா. ஒரு அற்புதம் நடப்பதாக. அதிசயத்துக்காக, இந்த ஆலோசனை கர்த்தருக்காக உள்ளத்தின் ஆழத்துல நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றியே. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றியே. நீங்க நன்றி சொல்ல சொல்ல புதிய ஆண்டுல உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ரட்சண்யம், அந்த ஆசீர்வாதம், மேன்மையான காரியங்களை நீங்க காணத்தக்கதாக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விசுவாசத்தோடு பார்த்து, இயேசுவே, நன்றி இயேசுவே. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேல இறங்குறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா, பிரஜாதிகளுக்கு ஒளியாகும், நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகும்.
சகல ஜனங்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணின இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒளியாக, என் குடும்பத்துக்கு ஒளியாக, என் குடும்பத்துக்கு மகிமையாக, என் சந்ததிக்கு மகிமையாக, எங்கள் சபையாருக்கு மகிமையாக, எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின, எங்கள் குடும்பத்துக்காக ஆயத்தம் பண்ணின, எங்கள் சபையாருக்காக ஆயத்தம் பண்ணின உங்க இரட்சணியத்தை எங்கள் கண்கள் கண்டது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க கண்கள் எதை பார்க்குது? சூழ்நிலைகள் அல்ல. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின, உங்களுக்கு நல்ல எதிர்காலம், நல்வாழ்வு. எதுக்காக காத்திருக்கிறீங்க? நீங்க அந்த இரட்சணியத்தை காணும் போது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்க பார்க்கத்தக்கதாக. ரபா ஷபா ரபா ரகதர ரபா. ஹல்லேலூயா. 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 நீங்க ஆராதிக்கிறப்பே எந்தெந்த எல்லைகள்ல இருள் காணப்படுகிறதோ அங்க வெளிச்சம் உண்டாக, எங்கெல்லாம் அவமானமான சூழ்நிலைகள் காணப்படுகிறதோ அங்கு மகிமை உண்டாக, எங்கெல்லாம் நீங்க காத்திருந்த காரியங்கள்ல அந்த இரட்சணியை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணத்தக்கதாக பாடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. 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 நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. குடும்பங்கள்ல ஆண்டவரே இந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் அப்பா. இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ள இருக்கிற இருள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, வெளிச்சம் பிரகாசிப்பதாக. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை ஒவ்வொருவர் மேல காணப்படுவதாக, காணப்படுவதாக. ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆயத்தம் பண்ணின்னு வச்சிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. என்னென்ன நன்மைனா, உங்களுக்குள்ள நல்ல எதிர்கால வாழ்வு. திருமண காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களா? வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? கற்பக்கணிக்காக காத்திருக்கிறீங்களா? சுகத்துக்காக, சமாதானத்துக்காக, ரட்சிப்புக்காக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட இங்கே குடும்பமாண்டவரை சேவிக்கணும்,
ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும், ஆலயம் கட்டப்படணும், சுவிசேஷம் அதி தீவிரமாக கடந்து போகணும். அதுக்காக காத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட குமாரன். ஹல்லேலூயா. நமக்காக சொல்லுங்க, நமக்காக, எனக்காக, யாருக்கோ அல்ல, யூதர்களுக்கு அல்ல, உங்களுக்காக. ஹல்லேலூயா. அவர் ராஜா, ராஜாதி ராஜா. அவர் உங்களிலிருந்து புறப்படுவார். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபல ரபாபா, உங்களை ஆளுகை செய்கிறவர். சொல்லுங்க, ராஜாதி ராஜாவே, என் குடும்பத்தை முழுவதும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என் பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க, எங்க சபையார ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. 2025 ஓ ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ரட்சண்யம். ஹல்லேலூயா. அதை நீங்க பார்க்க அவரை துதித்து சுதந்திரித்துக்கோங்க. அவரை கைகளில் ஏந்தி, இந்த சிமியோன் வயதானவர் தான், ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்துக்கு வருகிறார். ஹல்லேலூயா. மரியாளும் யோசேப்பும் அவங்க இணைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக வந்து, ஓ அப்படி தேவாலயத்தில் வருகிற அதே நேரத்தில் தானே இந்த சிமியோன் இந்த பாலகனை ஏந்தி ஸ்தோத்தரித்து, நாமும் நம்முடைய குடும்பமும் இன்னும் அநேகர் இந்த பட்டணத்தை சுற்றி ஏராள ஜனங்கள் பிரச்சனைகளையும் பாடுகளையும் துக்கத்திலையும் கண்ணீர்லையும் அப்படி இருக்கிற ஜனங்கள் இந்த ரட்சணியத்தை ஏந்தி ஸ்தோத்தரிக்க, ஆண்டவரே நீங்க கிருபைதாங்கப்பா, சில கிருபைதாங்கப்பா, எங்க மூலம் அநேகர் அந்த ரட்சணியத்தை பார்க்கணும். சொல்லுங்க, என் மூலம் அநேகர் உடைய ரட்சணியத்தை காண்பார்களாக. சொல்லுங்களேன், உடைய ரட்சணியத்தை காண்பார்களாக. ரட்சணியன்னா என்னன்னா, உங்களுக்காக ஆயத்தம் பண்ண எல்லா நன்மையும் தான், ரட்சிப்பு, சுகம், மேன்மை எல்லாமே. ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைந்து பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. தரிசன பங்காளர்களுக்காக நன்றி. ஊழியத்தில் நீர் கொடுத்த தரிசனம் இந்த ஆண்டுல நிறைவேறினதுக்காக நன்றி. புதிய ஆண்டுல நிறைவேற போறதுக்காக நன்றி. சொல்லுங்க, நிறைவேற போறதுக்காக நன்றி. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க அப்படியே அதுக்குரிய சுதந்திரவாளியாக மாறுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. இந்த ஜெப வேளையில இணைந்து ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி, நன்றி 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 அப்பா. இந்த ஆண்டு இனி வருகிற நாட்கள்ல அப்பா நடைபெறுகிற ஒவ்வொரு ஆராதனைக்காக நன்றி அப்பா. அதிகாலை ஆராதனை, காலை மாலை ஆராதனை மற்றும் இடைப்பட்ட கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் ஒவ்வொன்றுக்காக, இந்த சிறுவர் ப்ரோக்ராம்காக, நீ எங்கெல்லாம் சுவிசேஷத்தை விதைக்கிறோமோ, இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி விதைக்கிறோம், அந்த பகுதியெல்லாம் உங்க வல்லமை ஊடுருவதாக. சொல்லுங்க, உங்க வல்லமை ஊடுருவதாக. அநேகரை அந்த ரட்சணியத்துக்குள்ள நீங்க கொண்டு வருகிறவர்களாக ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்க மூலம் திரள் கூட்டம் அந்த ஆலயத்துக்குள்ள வரத்தக்கதா சூழ்நிலைகள்ல நிறைய காரியங்கள் நடந்து வந்த பாதைகள், பிசாசுடைய கிரியைகள், தந்திரங்கள், அதை நினைக்காதீங்க. கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய திட்டம், பிளான நினைச்சு பார்த்து அதை நினைச்சு ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அப்படின்னா அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பாராம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாவம் மன்னிக்கப்படுறது அவருடைய நாமத்தினால மட்டும்தான் முடியும்.
வேற யாராலையும் யாருடைய நாமத்தினாலையும் பாவத்தை மன்னிக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படும், அவள் ஒரு குமாரனை பெறுவாள். சகரியாக்கும் எலிசபெத்துக்கும் என்ன வார்த்தை வருதுன்னா, நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். யோசேப்புக்கு சொல்லப்படுது, ஏன்னா அந்த மரியாள் மூலம் உற்பத்தி ஆகிறது பரிசுத்தாவினால் உண்டாக போகிற உன்னதமான தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு குமாரன் அப்படி சொல்லப்படலை, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். ஹல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ள போறதுக்கு முன்பாக நாம் இந்த கிறிஸ்து பிறப்பை நாம் நினைவு கூர்ந்து அவரை மகிமைப்படுத்தி துதிக்கிறோம். அதுல பிரதானமானது என்ன, முக்கியமானது என்னன்னா, அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு அது நிச்சயம் இருக்குது? ஹல்லேலூயா. அவர் பிறந்ததுனால தான், அவருடைய நாமத்தை நம்ம விசுவாசிச்சதுனால தான் நம்ம பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, சொல்லுங்க, நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நரகத்திலிருந்து நம்மளை தப்புவிக்கிற அவருடைய நாமம். ஒருவேளை இதுவரை நீங்க அர்ப்பணிக்கல, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா, இனி இந்த காலங்களுக்குள்ள தாமதிக்காம, இந்த தேவன் எனக்கு வேணும், இந்த பாவங்களுக்காக நான் அவரிடத்துல நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என் பாவத்தை கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார், என் பாவங்களை அவர் நீக்கி இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அர்ப்பணிக்கும் போது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து நினைச்சாங்க, இந்த அதிசயமான நட்சத்திரம் வந்திருக்குது, கட்டாயம் இதுல ஒரு ராஜா தோன்றி இருப்பார், அது விசேஷமாக யூதருக்கு ராஜா அப்படின்னு தான் அவங்க தெரிஞ்சு அவங்க நினைச்சு போக வேண்டிய பாதையில போகாம பாதை மாறி பிள்ளைய கொலை செய்ய போற ஏரோது அரண்மனையில அங்க போய் கேட்டாங்க. ஆனா அவர் யூதருக்கு ராஜா மட்டும் இல்ல, நமக்கெல்லாம் அவர் ராஜா, உங்களுக்கு ராஜா. ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்கும் போது அவருடைய ஆளுகை உங்களுக்குள்ளே காணப்படும். இந்த சுவிசேஷ புஸ்தகங்கள்ல பிறப்பை குறித்து எதுல நம்ம பிரதானமா பார்க்குறோம்னா, எதெல்லாம் சுவிசேஷ புஸ்தகம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சுவிசேஷம்னா என்ன? அவர் பிறப்பு, அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் நமக்காக மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்தெழுந்தது. ஸோ இந்த இதை தான் நம்ம அந்த 4 புஸ்தகத்தில் சுவிசேஷத்தில் பார்க்குறோம். முக்கியமாக பிறப்பை குறித்து ஸ்பெசிஃபிக்காக எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, மத்தேயுலையும் லூக்காலையும். சொல்லுவோமா? மத்தேயுலையும் லூக்காலையும். அப்போ மத்தேயுல நம்ம இப்போ படித்தோம், அது மாதிரி லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது ரொம்ப நீளமாக அதில் இந்த கிறிஸ்துவோடைய பிறப்பு நாட்களில் என்னென்னலாம் சம்பவித்தது அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப அருமையாக கிறிஸ்து பிறந்தப்ப யாராருக்கெல்லாம் கிறிஸ்து எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார், எப்படியெல்லாம் அவங்க புகழ்ந்தாங்க அப்படின்றத லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற கிட்டத்தட்ட 52 வசனம் இருக்குது. அது முழுவதும் அற்புதமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் லூக்கா 2ஆம் அதிகாரம், அதில் முதல்ல மேய்ப்பர்கள், அவங்க சாதாரணமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, பொழுதுல அந்த குளிரில் அவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்ப பாருங்க, தேவதூதர்கள் தோன்றுறாங்க, அவங்க துதிக்கிறாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்தில், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். சொல்லுங்க, கிறிஸ்து என்னும் இரட்சகர். இரட்சகர்னா நம்மளை மீட்கிறவர், உங்களை மீட்கிறவர். நம் குடும்பங்கள் இன்னும் யாராருக்கெல்லாம் நீங்கள் இந்த ஆண்டு இறுதியில் ஜெபிச்சு
விதைச்சிங்களோ, விதைக்க போறீங்களோ, விதைக்கிறதுனா இந்த கிறிஸ்துவ அவங்களுக்கும் கொடுத்து அடக்கி வைக்காம உங்களை எத்தனை சூழ்நிலையில சுகமாக்கி இருப்பாரு, எத்தனை உயிர் போற சூழ்நிலையில உயிரை காப்பாத்திருப்பாரு, எத்தனை தேவைக்குரிய காரியங்களை உங்க தேவையை சந்திச்சிருப்பாரு. அற்புதமா உங்களை சுமந்து நம்ம பாடணும், என் தந்தை நீரே. ஓ, அவர் நமக்கு எத்தனை வேலையில் நம்ம அப்பாவா நம்ம கூட இருந்திருப்பாரு. அப்ப அந்த இரட்சகரை பிறருக்கு நம்ம வெளிப்படுத்த அதான் சொல்லப்பட்டது, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஓ பாருங்க, அந்த தேவதூதன் சொல்றார், கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஒரு நல்ல செய்தி, உங்களுக்காக இரட்சகர். எனக்கு ஆண்டாண்டு காலமா அந்த காரியங்கள்ல தடையா இருக்குதே, தாமதமாகுதே, இதெல்லாம் நிறைவேறலையே, சோர்ந்துடாதீங்க. உங்களுக்காக மீட்பர் இரட்சகர். ஓ அவர் பாருங்க உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்ய ஆயத்தம் பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்னா ஏதோ மற்ற காரியங்கள் மாதிரி நம்ம கொண்டாடுறது ஏதோ ஃபெஸ்டிவல் அப்படி இல்லை. இந்த இரட்சகர் உங்களுக்காக வாழ்வளிக்க, ஹல்லேலூயா, இந்த இரட்சகர் உங்களுக்காக மீட்பை கொடுக்கத்தக்கதாக, இந்த இரட்சகர் உங்கள் கண்ணீரை துடைக்கத்தக்கதாக, இந்த இரட்சகர் உங்களுக்காக யாவையும் செய்யத்தக்கதாக அவர் பிறந்ததுனால தான். அதை தான் நம்ம நினைச்சு தியானிச்சு அவரை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்ததாக தொடர்ந்து பார்க்கிறோம் 20வது வசனத்துல, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ தூதர்கள் பாடியிருப்பாங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. அந்த பாட்டையே கூட இவங்க பாடியிருப்பாங்க. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. திடீர்னு வானத்துல தூதர்கள் கூட்டம் வந்து பாடுதுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அது மாதிரிதான் அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த தூதர்கள் கூட்டம் துதிச்சதை பார்த்தவன சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அந்த பாலகனை, உன்னதமான தேவனுடைய குமாரனை, இரட்சகரை கண்டு ஆச்சரியப்பட்டு அவங்க துதிச்சு அதை அடக்கி வைக்காம பிறருக்கு சொல்லி, அதான் சொல்லப்படும், துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அடுத்து திரும்ப நம்ம வாசிக்கிறோம் இதே அதிகாரத்திலே 27ஆம் வசனம். யோவன்னா இல்ல, லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஹல்லேலூயா. இந்த 28வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து. பாருங்க, எத்தனையோ பேர் சிமியோன் மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சிமியோனுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த இரட்சகரை கையில் ஏந்தி ஸ்தோத்தரித்து. அவருக்கு அது வரைக்கும் சமாதானமே இல்லை. அவருக்கு தீர்க்கமாக வார்த்தைகள் இருந்தது. ஆனால் எப்பொழுது நான் இரட்சகரை கையில் ஏந்துவேன், ஸ்தோத்தரிப்பேன். அது மாதிரியே அவர் ஆவியின் ஏவுதல்னால ஆலயத்தில் வந்து அந்த இரட்சகரை கையில் ஏந்தி கொண்டு, அப்போ நீங்கள் நான் எப்படி ஏந்தலாம்? நீங்கள் ஆண்டவரை நல்லா துதிச்சிங்கல்ல, அந்த இரட்சகரை பாடுனீங்கல்ல, அப்படின்னா என்னென்னா நீங்கள் அவரை ஏந்துறீங்க. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியம் அவரை ஏந்துறது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவரை ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சமாதானமே இல்லையா? ஒரு நல்ல செய்தி, நீங்கள் அவரை கைகளில் ஏந்தி கொண்டு அவரை ஸ்தோத்தரிங்க. சொல்லுங்க, கைகளில் ஏந்தி கொண்டு கையை உயர்த்தி அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அவரை போட்டுறோம், அவரை புகழ்கிறோம். அப்போ என்ன உண்டாகுதுன்னா தேவ சமாதானம் அப்படியே நம்ம மேலே இறங்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த சிமியோன் அதை தான் அவர் சொல்கிறாரு, உமது வார்த்தையின்படியே. அடுத்து சொல்கிறார் 30
இந்த குமாரனை குறித்து தீர்க்கமாக புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். யூதருக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனத்துக்கும் அவர் ஒளியாக, சொல்லுங்க ஒளியாக. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு காலத்தில் இருளா கிடந்துச்சு, அடிமைப்பட்டு இருந்த நம்மளை அந்த ஒளி சந்தித்தபடினால தான் இன்னைக்கு அவர் கிருபையை கொண்டு அவர் சமூகத்தில் நிற்கிறோம். அதான் சொல்லப்படுறது. அடுத்தபடியாக உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். உங்களுக்கு மகிமையா? சொல்லுங்க எனக்கு மகிமையா? அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாவற்றையும் செஞ்சுட்டு மகிமையெல்லாம் அவருக்கு. உங்களை பார்க்குறப்ப அவரை, உங்கள் குடும்பத்தை பார்க்குறப்ப, உங்கள் சந்ததியை பார்க்குறப்ப, உங்கள் வாழ்க்கையை பார்க்குறப்ப, நம்ம எல்லாரையும் பார்க்குறப்ப பாருங்க, இதெல்லாம் அவரை பார்ப்பார்கள். அல்லேலூயா. எல்லாரும் அவருக்கு மகிமை உண்டாகும். அதான் அது. அடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 31ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து 31, 32 சேர்ந்து வாசிப்போமா? தேவரீ சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின, சொல்லுங்க ஆயத்தம் பண்ணின. என் காரியங்கள்ல நிறைய காரியங்கள் இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க காத்திருக்கிறீங்களா? ஒரு நல்ல செய்தி, உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் செஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுறது, சகல ஜனங்களுக்கும். ஒருத்தருக்கு இவங்களுக்கு இன்னாருக்கு அப்படிதான் இல்லை, சகல ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் ஆயத்தம் பண்ணின, முன்பாக ஆயத்தம் பண்ணின. சொல்லுங்க முன்பாக. முன்னாடியே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க ஒவ்வொருவருக்காக நீங்க என்னென்ன காரியத்துக்காக இந்த ஆண்டு ஜெபிச்சீங்க, புதிய ஆண்டுக்கு போறதுக்கு முன்பாக விசுவாசத்தோடு எனக்காக நீங்க முன்பாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, முன்பாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. நீங்க ரட்சகரை ஏந்தி ஸ்தோத்தரிக்கும் போது, ஒருவேளை முடியலன்னா எனக்கு ஜெபிக்க கிருபை தாங்கப்பா, ரட்சணியத்தை என் கண்கள் காண என் கண்களை திறந்து விடுங்கப்பா. உங்க கண்கள் எத்தனையோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பிசாசுடைய பொய்களையும் தடைகளையும் இல்லை, உங்க கண்கள் அவருடைய ரட்சணியத்தை காண. ஆண்டவரே என் கண்ணை திறந்துருங்கப்பா, ரட்சணியத்தை காண என் கண்கள் திறக்கப்படுவதாக. என்ன கண்ணு தெரியுமா? இந்த மனக்கண். ஹல்லேலூயா. அதில் உங்களுக்கு வச்சிருக்கிற திரளான கத்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் அதான் அங்கே எழுதுறாரு. இதை குறித்து சொல்லப்பட்டவைகள் எல்லாம் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. மரியாளும் யோசேப்பும் அடுத்தடுத்து இந்த காரியங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து 36வது வசனம் வாசிப்போம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 சேர்ந்து வாசிப்போமா? 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஹல்லேலூயா. அந்த அன்னாள், அந்த அம்மா வயதானவங்க தான், 84 வயது. இவங்களை பற்றி டீட்டெயிலாக இவங்க எந்த கோத்திரம், இவங்க யார் என்ன எல்லாவற்றையும் போட்டிருக்குது. இவங்க ஆண்டவர் ரட்சகர் வர எப்பொழுது கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு அவங்க இரவும் பகலும் வாசித்து ஜெபம் பண்ணி தேவாலயத்தை விட்டு நீங்காமல் ஆராதனை செய்து. நம்ம எப்படி ஆராதனை செஞ்சோம்? ஹல்லேலூயா. உங்கள் பேரையும் ஆண்டவர் உங்கள் பேரையும் போடுவார். உங்கள் பேரையும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி ஆண்டவருக்காக படுற பிரயாசங்கள் ஒன்றையும் மறக்க மாட்டார். வயசானவங்க விளைவின இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க ஆசை பாருங்க, ஆலயத்தில் வந்து நீங்காமல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இரவும் பகலும். அதுக்கப்புறம் அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, கர்த்தரை என்ன செய்கிறாங்க? புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அப்போ
இந்த இரட்சகர் எல்லாருக்கும் மீட்பை அருள போகிறார். ஏன்னா கிட்டத்தட்ட 400 வருஷமா ஜனங்கள் மீட்புக்காக காத்திருக்கிறாங்க. எப்பொழுது எங்கள் வாழ்க்கை மாறும், எப்பொழுது எங்களுக்கு மீட்பு உண்டாகணும். அப்போ அவங்க அதை விசுவாசித்தவங்கெல்லாம் அந்த அண்ணால் என்ன பண்ணுறாங்க, ஓ இவர்தான் மீட்பர் என்று சொல்லி அந்த மீட்புக்காக காத்திருந்த மற்றவர்களுக்கும் அவங்க சொல்கிறாங்க, தயவுசெய்து நம்ம இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நம் ஜெபத்தோடு, ஓ ஆண்டவரே மீட்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நான் சரியாக இந்த கிறிஸ்துவை கொண்டு செல்ல, ஒருவேளை எனக்கே இந்த பாடு, என் வாழ்க்கையிலே இன்னும் அற்புதம் நடக்கலையே, இல்லை இல்லை இல்லை, நீங்கள் பிறருக்கு சொல்கிறப்பயே உங்கள் வாழ்க்கையில் மீட்பு உண்டாகும். ஹல்லேலூயா. சொல்லி கொண்டு இருக்கும் போதே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு நீங்கள் பிரயாசப்படுறத ஆண்டவர் மறக்க மாட்டார். அதனால் இந்த மீட்பை குறித்து பேசுங்க, அவர்களை கிறிஸ்துவண்டை சொல்லி அழைத்து கொண்டு வருவோம். கத்தரண்டை அவர்களை. ஹல்லேலூயா. இந்த வருகிற நாட்கள் ஆராதனைகளில் புதன்கிழமை கிறிஸ்மஸ் ஆராதனை, பழைய புது வருட ஆராதனை எல்லாம் அவர் நாம மகிமைக்காக. ஏன்னா உங்களுக்காக இந்த 2025 நீங்கள் விசுவாசிங்க. கடந்த நாட்களை போல் அல்ல, கடந்த நிகழ்வை போல் அல்ல, இன்னும் பெரிய காரியங்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், முன்பாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, தேவ சமூகத்திலே காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள, பிறரை நீங்க ஆயத்தப்படுத்த, பிறருக்கு அந்த மீட்பை குறித்து பேசுங்க, பயப்படாம பேசுங்க. அவர்களை அழைத்து கொண்டு வருவோம், அவர்களை நடத்துவோம். ஹல்லேலூயா. தேவாலயத்தை விட்டு நீங்காமல், தேவாலயத்தில் சூழ்நிலைகள் அவங்கள பார்க்கல, அவங்க கத்தரை நான் கட்டாயம் தரிசிப்பேன், அவரை நான் என் கண்கள் காணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராதனை செய்து கத்தரை மகிமைப்படுத்தினாங்க. அதுபோல நாமும் ஆராதனை இடைவிடாமல்